மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி திருக்கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள், கழக தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை சாந்தோம் காது கேளாதோர் உயர்நிலைப் பள்ளியில் மயிலாப்பூர் பகுதி அஇஅதிமுக சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அமைச்சர் திருமதி ப. வளர்மதி பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினார். நாகை மாவட்டம் எட்டுக்குடியில் உள்ள முருகன் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அமைச்சர்கள் திரு செல்லூர் கே. ராஜு, திரு கே. ஏ. ஜெயபால் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் வெள்ளித்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். மக்களின் முதல்வராகிய அம்மா அவர்கள் மீண்டும் நல்லாட்சி புரிந்திட அவருக்கு ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து நிவர்த்தி பெற்று மீண்டும் நல்லாட்சி புரிந்து மக்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்காக இன்று சிறப்பான பூஜைகள் நடைபெற்றது. திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் உத்தமபாண்டிபுரத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி 10வது வாரமாக கோபூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு பி. செந்தூர் பாண்டியன், மாநகராட்சி மேயர் மற்றும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர். சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி கோமதியம்மன் கோவிலில் மதுரை மாநகராட்சி கழகம் சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ். முத்துக்கருப்பன், மதுரை மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். வேலூர் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் மேல்வெண்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் சுதர்சன யாகம் நடத்தி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக வழிபட்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருவொற்றியூர் அருள்மிகு வடிவுடையம்மன் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தங்கத்தேர் இழுத்து கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மனமுருக வேண்டினர். ஈரோடு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் பவானி அருள்மிகு சங்கமேஸ்வரர் கோவிலில் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் வெள்ளித்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட போதாவூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் உத்தரமேரூர் பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அஇஅதிமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் இதில் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் உள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணியர் கோவிலில் 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி தொடர்ந்து வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.